Hi friends, welcome to Jaya Samayal Recipes. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ஒரு 3 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டு செஞ்சோம்னா நமக்கு களி வந்து ரொம்ப வாசனையா சூப்பரா இருக்கும். இப்போ இத லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததா அதே கடாயில நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 2 டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க 1 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையிட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதுல இருக்கிற மண் ஏதாவது இருந்தா கூட நம்மளுக்கு போயிடும். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்க பச்சரிசி, பாசிப்பருப்பு, ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும். நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிட்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு போட்டோன்னே கட்டி சேர்ந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு கட்டி சேர்ந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். களி நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணி களி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு கிஸ்மிஸும் எடுத்து வச்சிருக்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு திருவாதிரை, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.